Unit 6, Exercise 6.2, Question number 1, First subdivision. Find the equation of the lines passing through the point 1, 1 with y-intercept is minus 4. So, equation of the straight line, ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் மெனி ஃபார்முலாஸ். இந்த சம்மில் நான் யூஸ் பண்ணுற போகிற ஃபார்முலா இதுதான். y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. பிகாஸ் இங்கே y இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே y இன்டர்செப்ட் இங்கே பீன்னு இருக்குது, பட் ஸ்லோப் தெரிஞ்சால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் y இன்டர்செப்ட் -4 அப்படின்னா இதை நான் கோஆர்டினேட்ஸில் 0, -4ன்னு எழுதலாம். அப்போது another point we have got. ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னா ஓகே, say this is x axis and y axis. ஸோ 1, 1 வழியாக பாஸ் ஆகுது, இந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, y-intercept is -4. ஸோ இது y-interceptன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. -4ல் வந்து மீட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம 0, -4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? 0, -4. Now let's see the solution. ஸோ ஒரு பாயிண்ட் 1, 1, இன்னொரு பாயிண்ட்டு 0, -4. ஸோ இது x1 y1 அண்ட் இது x2 y2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்? 2 பாயிண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், passing through 2 points. So, அதுக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 divided by y2 minus y1, which is equal to x minus x1 divided by x2 minus x1. So, y minus y1, y1ங்கிற பிளேஸில் 1 இருக்கு. y minus 1 divided by y2 minus y1, அதாவது -4 minus 1. y minus 1 divided by -4 minus 1, which is equal to x minus x1. x1 அப்படிங்கிறது என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ஓகே, x minus 1 divided by x2 minus x1, 0 minus 1 divided by 0 minus 1, which implies that y minus 1 divided by -5, which is equal to x minus 1 divided by -1. So, minus cancel ஆகிடும். ஸோ 1 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we have y minus 1 which is equal to 5 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 5x minus 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். 5x minus 5 minus y plus 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரைட் சைடுக்கு கொண்டு வந்தாச்சு. -y -1 ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம், +1. ஸோ இதை அரேஞ்சாக எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்டாக எழுதணும்னா 5x minus y -5 plus 1 அப்படிங்கிறது -4, which is equal to 0, which is the required equation of a straight line. Which is the required equation of a straight line. Of a straight line. Okay, thank you children.